Hi, hello friends, welcome back to my Tamil information YouTube channel. YouTube channel என்ன பார்க்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தா வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ வாட்ஸ்அப் பார்த்தா ஒரு பர்சனுக்கு பார்த்தா இந்த மாதிரி பாருங்க டாக்குமெண்ட் அனுப்பிச்சிருங்க பாருங்க ஒரு நம்பருக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு பார்த்தா எனக்கு டாக்குமெண்ட் அனுப்பிச்சாங்க. அது அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க டாக்குமெண்ட்ல 2 இமேஜ் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க எனக்கு. அந்த 2 இமேஜ் பார்த்தா டவுன்லோட் ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட் ஆயிடுச்சு. எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த ஃபோட்டோவும் காட்டுது. ஆனால் என்னுடைய மொபைல் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல அந்த இடத்துல நான் அங்கே சேவ் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் கேலரி பார்த்தா சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்களுடைய அதாவது ஆல்பம் சொல்லுவோம் இதில் பார்த்தா சேவ் ஆகும். ஓகேங்களா, இந்த ஃபோட்டோவில் பார்த்தா இதில் சேவ் ஆகும். எனக்கு பார்த்தா சேவ் ஆகலை அப்படின்னு நம்பர் கேட்டிருந்தாரு. ஓகேங்களா, சேவ் ஆகலை அப்படின்றது நம்பர் கேட்டிருந்தாரு. சேவ் ஆகலை அப்படின்னா இந்த ஒரு செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஒரு செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிங்க. அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா அந்த ஃபோட்டோ பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக கையில் பார்த்தா சேவ் ஆகும். இந்த ப்ராப்ளம் பார்த்தா எனக்கு வந்துச்சு. இந்த ப்ராப்ளத்தை நான் எப்படி சால்வ் பண்ணேன், அது எப்படி நான் சால்வ் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லி தரேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சின்ன ஒரு மோட்டிவேஷன் லைக் ஒன்று கொடுத்துங்க. ஓகே, சரி வாங்க இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஜஸ்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் தான் ஓப்பன் பண்ணிங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் மேலே த்ரெட் பண்ணுங்க மாதிரி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷன் அந்த செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா சேட்டு லிஸ்ட்டு நிறைய ஆப்ஷன் அதில் சேட் நம்மளுக்கும் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இது இருக்கு பாருங்க, ஷோ நியூ டவுன்லோட் வீடியோ இன் யுவர் டிவைஸ் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்க. இதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் இது டவுன்லோட் பண்ணாலும் டேட்டா பார்த்தா உங்களுடைய மொபைல் கேலரியில் பார்த்தா சேவ் ஆகிடும். இதை ஆஃப் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். இதை ஆன் பண்ணி வச்சிங்க. இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் பார்த்தா வராது. இப்படி தான் பார்த்தா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறேன். அந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவே நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.